வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு தயாரிப்பு வெற்றிகரமாக இருக்க வேண்டுமென்றால் அது வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த எதிர்பார்ப்புகளை அளவிடக்கூடிய தரமான அம்சங்களாக மாற்ற உதவும் முக்கியமான கருவிதான் CTQ, கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி. இந்த காணொளியில் CTQ என்றால் என்ன, வாடிக்கையாளர்களின் தேவைகளை எப்படி அளவிடக்கூடிய தர அளவுகோல்களாக மாற்றுவது, மேலும் தயாரிப்பின் தரத்தையும் வாடிக்கையாளர் திருப்தியையும் எப்படி மேம்படுத்துவது என்பதையும் எளிமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். நினைவில் கொள்ளுங்கள், வாடிக்கையாளர் என்ன விரும்புகிறார் என்பதை சரியாக புரிந்து கொண்டு அதை தரமான தயாரிப்பாக மாற்றுவதுதான் CTQவின் முக்கிய நோக்கம். அப்படியானால் CTQ என்றால் என்ன? CTQ என்பதன் விரிவாக்கம் கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி. வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்ய ஒரு தயாரிப்பு அல்லது செயல்முறையில் மிகவும் முக்கியமான அளவிடக்கூடிய தர அம்சங்களே CTQக்கள். எளிமையாக சொன்னால், வாடிக்கையாளர் விரும்பும் ஒரு தரத்தை தெளிவான அளவீட்டு தேவைகளாக மாற்றும் பாலம்தான் CTQ. உதாரணமாக, ஒரு வாடிக்கையாளர் நல்ல தரமான தயாரிப்பு வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் அதை உற்பத்தியில் செயல்படுத்த அளவு, வலிமை, செயல்திறன், நம்பகத்தன்மை போன்ற குறிப்பிட்ட அளவுகோல்களாக மாற்ற வேண்டும். அந்த மாற்றத்தை செய்வதுதான் CTQவின் முக்கிய பணி. இதன் மூலம் வாடிக்கையாளர் எதிர்பார்ப்பும் உற்பத்தி தரமும் ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கின்றன. CDQ ஏன் மிகவும் முக்கியம் தெரியுமா? ஏனெனில் வாடிக்கையாளர்களுக்கு உண்மையில் எது முக்கியம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள இது உதவுகிறது. ஒரு தயாரிப்பை வடிவமைக்கும் போது முக்கியமான தர அம்சங்களில் கவனம் செலுத்த முடிகிறது. இதன் மூலம் தேவையற்ற குறைபாடுகளை குறைக்க முடியும். மேலும் உற்பத்தி செயல்முறையை தொடர்ந்து மேம்படுத்துவதற்கும் இது வழிகாட்டுகிறது. முக்கியமான தர அம்சங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் தயாரிப்பு தரம் உயர்கிறது, வாடிக்கையாளர் நம்பிக்கை அதிகரிக்கிறது, நிறுவனத்தின் வளர்ச்சியும் தொடர்ந்து மேம்படுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், வாடிக்கையாளரின் குரலை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவதுதான் வெற்றிகரமான தர மேலாண்மையின் அடிப்படை. CTQ உருவாக்கும் செயல்முறை வாடிக்கையாளரின் குரலிலிருந்து தொடங்குகிறது. முதல் கட்டம் VOC, வாய்ஸ் ஆஃப் தி கஸ்டமர். இதில் வாடிக்கையாளர்கள் உண்மையில் என்ன விரும்புகிறார்கள் என்பதை சேகரிக்கிறோம். அடுத்த கட்டத்தில் அந்த கருத்துக்களை ஆய்வு செய்து முக்கியமான தேவைகளை கண்டறிகிறோம். இறுதியாக அந்த தேவைகளை தெளிவான மற்றும் அளவிடக்கூடிய CTQ தேவைகளாக மாற்றுகிறோம். இந்த 3 கட்ட செயல்முறையின் மூலம் வாடிக்கையாளர் கேட்கும் விஷயங்கள் உற்பத்தியில் செயல்படுத்தக்கூடிய தெளிவான இலக்குகளாக மாறுகின்றன. இதுவே வாடிக்கையாளர் எதிர்பார்ப்பையும் தயாரிப்பு தரத்தையும் இணைக்கும் முக்கியமான பாலமாக செயல்படுகிறது. CDQ ட்ரீ என்பது தேவைகளை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் ஒரு முக்கியமான கருவி. ஒரு பெரிய அளவிலான வாடிக்கையாளர் தேவையை சிறிய மற்றும் அளவிடக்கூடிய பகுதிகளாக பிரிப்பதே இதன் நோக்கம். முதலில் வாடிக்கையாளரின் முக்கிய எதிர்பார்ப்பு கண்டறியப்படுகிறது. அதன் பிறகு அதற்கான முக்கிய காரணிகள் அல்லது டிரைவர்கள் அடையாளம் காணப்படுகின்றன. பின்னர் அவை முக்கியமான தர தேவைகளாக மாற்றப்படுகின்றன. இறுதியாக தெளிவான அளவீட்டு அளவுகோல்கள் உருவாக்கப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு மொபைல் போனை எடுத்துக்கொண்டால் அதன் செயல்திறன் மற்றும் நீடித்த பயன்பாடு முக்கியமான டிரைவர்களாக இருக்கலாம். அதன் அடிப்படையில் வேகம், பேட்டரி ஆயுள், உறுதித்தன்மை போன்றவற்றை அளவிடக்கூடிய CDQ தேவைகளாக மாற்றலாம். இதன் மூலம் வாடிக்கையாளர் எதிர்பார்ப்பை சரியான தர இலக்குகளாக மாற்ற முடிகிறது. CDQ என்பது ஒரு குறிப்பிட்ட தொழில்துறைக்கு மட்டும் பயன்படும் கருவி அல்ல. பல வகையான தொழில்களிலும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆட்டோமொபைல் துறையில் இன்ஜின் செயல்திறன் மற்றும் பாதுகாப்பு போன்ற முக்கிய அம்சங்களை கண்காணிக்க CDQ பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல் சேவை துறையில் வாடிக்கையாளர்களுக்கு பதிலளிக்கும் நேரம், பிரச்சனைகளை தீர்க்கும் நேரம் மற்றும் சேவை தரம் போன்ற அம்சங்களை மேம்படுத்த இது உதவுகிறது. எந்த தொழில் என்றாலும் வாடிக்கையாளர் எதிர்பார்ப்பை சரியான தர இலக்குகளுடன் இணைப்பதே CDQவின் முக்கிய நோக்கம். இதன் மூலம் நிறுவனங்கள் சிறந்த தரமான தயாரிப்புகளையும் சேவைகளையும் வழங்க முடியும். வாடிக்கையாளர் திருப்தியே CDQவின் இறுதி இலக்கு. 6 சிக்மா செயல்முறையில் CDQ மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இது TMAIC செயல்முறையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. D என்பது டெஃபைன். இந்த கட்டத்தில் வாடிக்கையாளர் தேவைகள் மற்றும் முக்கியமான தர அம்சங்கள் அடையாளம் காணப்படுகின்றன. M என்பது மெஷர். இந்த கட்டத்தில் CDQ தேவைகளுக்கு ஏற்ப தரவுகள் சேகரிக்கப்பட்டு அளவிடப்படுகின்றன. A என்பது அனலைஸ். சேகரிக்கப்பட்ட தரவுகளை ஆய்வு செய்து குறைபாடுகளுக்கான முக்கிய காரணங்கள் கண்டறியப்படுகின்றன. I என்பது இம்ப்ரூவ். கண்டறியப்பட்ட காரணங்களுக்கு சரியான தீர்வுகள் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன. C என்பது கண்ட்ரோல். மேம்படுத்தப்பட்ட செயல்முறை தொடர்ந்து நிலைத்திருக்க கண்காணிக்கப்படுகிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் CDQ சரியான திசையை வழங்குகிறது. இதன் மூலம் குறைபாடுகளை குறைத்து
உயர்தரமான செயல்திறனை தொடர்ந்து பெற CDQ தேவைகளை சரியாக கண்டறிய பல்வேறு தர மேம்பாட்டு கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதில் முக்கியமான ஒன்று குவாலிட்டி ஃபங்க்ஷன் டெப்ளாய்மெண்ட். இது வாடிக்கையாளர் தேவைகளை தொழில்நுட்ப தேவைகளாக மாற்ற உதவுகிறது. கானோ மாடல் மூலம் வாடிக்கையாளர் திருப்தியை அதிகரிக்கும் முக்கிய அம்சங்கள் கண்டறியப்படுகின்றன. பாரெட்டோ அனாலிசிஸ் மூலம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் முக்கிய பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. FEMEA மூலம் சாத்தியமான ஆபத்துகள் முன்கூட்டியே கண்டறியப்பட்டு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனுடன் வாடிக்கையாளர் கருத்துகள் மற்றும் தரவு பகுப்பாய்வு முறைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த அனைத்து கருவிகளும் இணைந்து செயல்படும் போது வாடிக்கையாளர் எதிர்பார்ப்பை தெளிவாக புரிந்து கொண்டு சரியான CDQ இலக்குகளை உருவாக்க முடிகிறது. சரியான CDQ என்பது சிறந்த தரத்தின். இந்த காணொளியில் CDQ பற்றிய முக்கியமான கருத்துக்களை தெரிந்து கொண்டோம். CDQ என்பது வாடிக்கையாளர்களுக்கு உண்மையில் எது முக்கியம் என்பதை அடையாளம் காட்டுகிறது. வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை தெளிவான மற்றும் அளவிடக்கூடிய தர தேவைகளாக மாற்றுகிறது. ஒரு தயாரிப்பு அல்லது சேவை தொடர்ந்து இந்த முக்கியமான தர தேவைகளை பூர்த்தி செய்யும் போது வாடிக்கையாளர் நம்பிக்கை அதிகரிக்கிறது. தரமான செயல்திறன் உறுதி செய்யப்படுகிறது. நிறுவனத்தின் நீண்ட கால வெற்றிக்கான அடித்தளம் உருவாகிறது. நினைவில் கொள்ளுங்கள், வாடிக்கையாளர் எதிர்பார்ப்பை சரியாக புரிந்து கொண்டு அதை தரமான செயல்பாடாக மாற்றுவதுதான் CDQவின் உண்மையான சக்தி. இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த CDQ பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பகுதியில் பகிர மறக்காதீர்கள். இன்னும் பல பயனுள்ள தர மேலாண்மை மற்றும் தொழில்துறை அறிவு தொடர்பான ஆழமான காணொளிகள் விரைவில் வர உள்ளன. அவற்றை தொடர்ந்து பார்க்க வீரா ஸ்கில் அகாடமியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் புதிய காணொளி பதிவுகள் குறித்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நோட்டிபிகேஷன் வசதியை இயக்குங்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மேலும் சிறந்த அறிவுபூர்வமான காணொளிகளை உருவாக்கும் ஊக்கம். நன்றி, வணக்கம்.